Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, மூலம் நட்சத்திரம். விதி மதி இரண்டுமே பயன்பாட்டில் உள்ள ஒரு விஷயம். இரண்டுமே பலன் தரும். ஒன்று முக்கியம், இன்னொன்று முக்கியம் அல்ல என்று சொல்வதற்கு இல்லை. இரண்டுமே வேலை செய்யும். இந்த விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை முதலில் நாம் பார்ப்போம். அதன் பிறகு பார்க்க வேண்டியவைகளை பார்ப்போம். விதி, இதை சரியாக ஒரு உதாரணத்தோடு விளக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கடைத்தெருவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். திடீரென்று தலை சுற்றுவதைப் போல் இருக்கிறது. மயக்கம் வருவதாக தெரிகிறது. மயக்கம் வரப்போகிறது, உணர்கிறோம். இது விதி. அடுத்து நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சிலர் சமாளிக்க பார்ப்பார்கள். மயக்கம் வந்துவிடும், தடால் என்று கீழே விழுவார்கள். ஒரு சிலர் இந்த அடையாளம் தெரிந்த உடனேயே டக்கென்று அமர்ந்து விடுவார்கள். இது ஒரு வகை. மயக்கம் வந்தே தீரும், வருகிறது என்பது விதி. இதை மாற்ற முடியாது. ஆனால் ஒருவர் நின்று கொண்டே இருந்தார், அப்படியே விழுந்தார், பெரும் காயம். ஒரு சிலருக்கு உயிரே போகலாம். ஒரு சிலர் இந்த அடையாளம் தெரிந்த உடனேயே அமர்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு அவ்வளோ பெரிய காயம் இல்லை. சொல்லப்போனால் காயமே இல்லாமல் தப்பித்தாலும் தப்பிக்கலாம். இது மதி. விதி நடந்தே தீரும். மதி அதன் தாக்கத்தை கூட்டும் அல்லது குறைக்கும். ஆக விதி மதி என்பது இரண்டுமே உண்டு. இரண்டுமே உண்டு. ஆனால் விதியை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, இயலாது. அதை கூட்டவோ குறைக்கவோ மதியால் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, விதி மதி பார்த்தோம். எது விதி எது மதி? அடுத்த ஒரு கேள்வி. நம்முடைய ஜாதகத்தில் லக்கணம் இருக்கிறது அல்லவா, லா போட்டிருப்பார்கள். அதுதான் 1ஆம் இடம். அது விதி. ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த லக்கண புள்ளி, அந்த பாவத்திற்கு உண்டான புள்ளி எங்கு ஆரம்பிக்கிறது, எந்த நட்சத்திர பாதமோ அது லக்கணம். விதி. சந்திரன் அமர்ந்த இடம் ராசி, அதுதான் மதி. சந்திரனே மனசுக்காரகன் தானே. ஆக லக்கணம் விதி, ராசி மதி. லக்கண விதியை மாற்ற முடியாது. ஆனால் சந்திரன் அமர்ந்த அந்த ராசி மதி, அதனுடைய தாக்கத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். பெரும் காயம் ஏற்படாமல் ஒரு சிறு காயத்தோடு தப்பிக்கலாம். ஆக விதி மதி, இந்த இரண்டிலும் ஒரு தெளிவு வேண்டும். விதி மாற்ற முடியாத ஒரு அம்சம். மதி அதனுடைய தாக்கத்தை கூட்டவோ குறைக்கவோ முடிகின்ற ஒரு விஷயம். இதை லக்கணத்தை வைத்தும் ராசியை வைத்தும் பார்ப்பது உண்டு. அந்த வகையில் இனி வரும் நாட்களில் லக்கணம் ராசி, இந்த லக்கணத்துக்கு இந்த ராசி என்றால் எப்படி இருக்கும் என்ற கணிப்பை பார்க்க இருக்கிறோம். நாளை முதல் பார்ப்போம். நாளைய முதல் நாளில் மேஷ லக்கணம் மேஷ ராசி எப்படி இருக்கும் பார்க்கலாம். நாளை பார்க்கலாம்.
இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். கஷ்டமான காலத்திலும் தர்மமான ஒரு காரியத்தை இன்று நீங்கள் நிறைவேற்ற இருக்கின்றீர்கள். புண்ணிய கணக்கில் சேரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, காதில் கேள்விப்பட்ட ஒரு புது செய்தியின் காரணமாக இப்படி செய்யலாம் என்று நீங்கள் தீர்மானித்து வைத்திருந்த ஒரு முடிவை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி பயன்படுத்தி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, வந்துவிட்டது ஒரு கஷ்டம், விரும்பத்தகாத ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக ஒரு பெரும் முயற்சி மேற்கொள்ளுகின்றீர்கள். அந்த முயற்சி பலிதமாகும். சிம்மராசி அன்பர்களே, சில நேரங்களில் உங்களிடம் உள்ள ஒரு குறை இது. சில நேரங்களில் ஏதோ ஒரு நினைவோ அல்லது என்ன காரணமோ புரியவில்லை, பேசக்கூடாததையும் பேசிவிடுகின்றீர்கள். இதற்கு முன்னால் பல நேரங்களில் சபையறிந்து பேச வேண்டியதை பேசும் நீங்கள், பேச தெரிந்த நீங்கள், சில நேரங்களில் இப்படி பேசிவிடுவதும் உண்டு. அந்த நாட்களில் இந்த நாளும் ஒன்றாக இருக்கிறது, கவனம். கன்னிராசி அன்பர்களே, ஒரு குறிப்பிட்ட திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் நாள் இந்த நாள். அந்த திறமையை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளும் இந்த நாளே. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் அற்ப சொற்ப இன்றைய லாபத்தை கருதி அல்ல, நாளைய தின நன்மைக்காக இருக்கிறது. இது நல்லபடியாக நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இது நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாளாக சொல்லலாம். உங்கள் பேச்சின் மூலம் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை கவரும் நாளாக காட்டுகிறது. ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, கொடுத்த வேலையை, நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள். சிறப்பாக என்று சொன்னால், நீங்கள் முடித்த அளவுக்கு வேறு எவராலும் இத்துணை திறமையாக செய்துவிட முடியாது. அப்படி இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு வேலை. மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதை செய்தால் நமக்கு நல்லது என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டீர்கள். விளைவு நல்ல லாபம்.
நன்மை உண்டாகிறது. நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, எந்த காரியம் நடந்தால் எல்லோருக்கும் சந்தோஷமோ அந்த காரியத்தை, அந்த வேலையை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். ஆத்ம திருப்தி தரும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.